Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு நோ ஆயில் ஆலு டிக்கி போஹா, அதாவது அவில் எடுத்து செய்ய போறோம். வெள்ளை அவில் தண்ணியில வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 minutes ஊற வச்சா போதும். அடுத்தது வந்து மேஷ்டு பொட்டேட்டோஸ், நல்லா வேக வச்ச பொட்டேட்டோஸ் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அடுத்தது வந்து அந்த வாட்டர்லாம் ட்ரெயின் ஆஃப் பண்ணிருக்கேன். சரிங்களா? அந்த போஹா வந்து அதாவது அந்த அவில் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும். அடுத்தது வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கை வந்து ஆட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா வந்து இந்த வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிருக்கேன். அடுத்தது பல வகையான பொடிகள் ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் பொடி, அடுத்தது வந்து சில்லி பவுடர். காரம் அதிகமாக வேணும்னா சில்லி பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து சீரகம் ஆட் பண்றேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து தனியா பொடி, அதுக்கப்புறமா வந்து சீரக பொடி, அதாவது கும்மின் பவுடர்னு சொல்லுவோம். சீரக பொடியை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியா உப்பு ஆட் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா நீங்க வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அந்த பவுடர் கீட்டர்லாம் நல்லா கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆகி வரணும். உங்க 2 கையால மன்னிக்கவும் 1 கையால நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்படியே நம்ம பிசையும் பொழுது நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஹம்பிள் ரிக்வெஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பிசையும் பொழுது அந்த நடுநடுவில் அந்த பொட்டேட்டோ வந்து அந்த லம்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் இன்னும் நல்லா ஹார்டா பிசைஞ்சுக்கோங்க. சரிங்களா? நல்லா வந்து இதாகணும். அடுத்தது வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிருங்க. கொத்தமல்லி ஆட் பண்ண பிறகு மறுபடியும் கொஞ்ச நேரம் நல்லா பிசைஞ்சிருங்க. சரிங்களா? இந்த நடுவுல இந்த லம்ஸே இருக்கக்கூடாது. சரிங்களா? அது பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு. இப்ப அடுத்தது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் நம்ம இதை குக் பண்ண போறோம். ஸோ நல்லா பிசைஞ்ச பிறகு அடுத்தது நம்ம வந்து என்னன்னா இதை வந்து நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா தட்ட போறோம். அதாவது எப்படி தட்டுறேன் அப்படிங்கறத நீங்க பாருங்க. அந்த 2 கைக்கு நடுவுலையும் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு உருண்டை மாதிரி உருட்டிட்டு அந்த 2 கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா இதுல ஆயிலே கிடையாது இந்த பேன்ல. ஸோ இது மாதிரி 1 by 1 உருட்டுங்க, அதுக்கப்புறமா தட்டுங்க, அதுக்கப்புறமா அந்த பேன்ல போடுங்க. சரிங்களா? இது வந்து ஒரு நோ ஆயில் டிஷ். அதே சமயம் அவில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆயிலும் இல்லாததுனால இது வந்து ஒரு ஹெல்த்தி ரெசிபின்னு சொல்லலாம். இதை வந்து அப்படியே மூடி வச்சிருங்க. மூடி வச்ச பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி போட்டுருங்க. சரிங்களா? இது வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஆயில் கிடையாது, நம்ம ஷாலோ ஃப்ரையும் பண்ணல, டீப் ஃப்ரையும் பண்ணல. அதனால நீங்க இதை திருப்பி போடுங்க. திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் மூடி வச்சிருங்க. சரிங்களா? மூடி வச்ச பிறகு இதை வந்து ஒரு 2-3 வாட்டி நீங்க ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வெளியில வந்து அந்த ஹார்டா ஒரு கிரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது பாத்தீங்களா? அதை க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா அந்த மேல வந்து அப்படியே வந்து ஒரு ஹார்டா ஒரு சிவப்பு கலர்ல தெரியுது பாருங்க. அதுதான் இது வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறி. ஸோ 2-3 வாட்டி பண்ணீங்கன்னா அது ரெடி ஆயிடும். ஸோ நீங்களும் உங்க வீட்டுல இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்க. தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ சாஸ் சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.